Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையும் தெளிவாக தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கான டைமையும் சேவ் பண்ணணும், அதே நேரம் டிஸ்கவுண்ட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு இதுதாங்க ரைட்டான ஆப். நம்மளோட BuyMote ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு டெலிவரியும் கிடைக்கும். திங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ் பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அட்ஜெக்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது கீழே என்னென்ன டைப்ஸ் வருதுங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே அது ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு தான். இது நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். நவுனுங்கிறது பெயர் சொல். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நவுனை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். யாரையாவது பற்றி இல்லை ஏதோ ஒரு பொருளை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதை தான் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நவுனுக்கு கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இல்லை அந்த நவுனை விவரித்து சொல்கிற மாதிரி என்னென்ன வார்த்தை வந்திருக்கோ அதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். த ஹார்ஸ் இஸ் அ நோபல் அனிமல். இதில் நோபல். லெட் இஸ் அ ஹெவி மெட்டல். இதில் நம்ம என்ன கொஷின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு அப்படிங்கிற கொஷினை ரைஸ் பண்ணோம். இப்போ பாருங்களேன், லெட் இஸ் அ மெட்டல். அது ஒரு மெட்டல் தான். அது எப்படிப்பட்ட மெட்டல்? ஹவு த லெட் இஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெவி அப்படிங்கிற வேர்டு நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ அந்த ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி அட்ஜெக்டிவ்ஸாக வரும். ஸோ இந்த இடத்துல ஹெவி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். த ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளார். ஸோ ஃப்ளாருங்கிறத அந்த ரோஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிற வார்த்தை தான் பியூட்டிஃபுல். ஸோ அந்த வார்த்தை தான் இங்கே டிஸ்கிரைபிங் வேர்டாக வந்திருக்கு. அதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Our school has a large playground. Large. Radha is a sweet singer. Sweet. Mary has a little lamp. Little. Kolkata is a big city. Big. The cow is a useful animal. Useful. Ahmad is a poor man. Poor. Dontu is a cruel fellow. Cruel. Mumbai has a fine harbor. Fine. மிஸ்டர் பா இஸ் அ ரிச் மர்ச்சன்ட். ரிச். ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சூட்டபிளான அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு நம்மளே ஃபில் பண்ணலாம். நான் இங்கே எது சூட்டபிளாக இருக்குன்னு எனக்கு தோணுதோ அதை போட்டிருக்கேன். நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு சில வேர்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த கேர்ள் ஹேஸ் அ ஸ்வீட் வாய்ஸ். Be a brave boy. The lion is a big animal. What a gigantic beast the elephant is. ஆக்சுவலி நம்ம இந்த வேர்டை ஜைஜாண்டிக் அப்படின்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோன்னு நினைக்கிறேன். இதை ஜைகாண்டிக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு ஜிஐக்கு தான் அந்த ஜே சவுண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து இருக்கிற ஜிஏக்கு க சவுண்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜைகாண்டிக். அடுத்தது பாருங்கள். In hot weather we often get thirsty. Always keep drinking water in a clean vessel. No tidy children will have dirty hands. The lame man is walking with a crutch. Oh, what a big mistake I made. Which is the right way to the station? We should always wear clean clothes. Mumbai has a big harbor. We want plenty of fresh air. Asoka was a great king. I heard a hummingbird singing its sweet song. A giraffe has a long neck. ஸோ இதில் நான் சூட்டபிளானதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி.
குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து வாட் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற கொஷினை நம்ம கேட்கும்போது அதுக்கு எது ஆன்சராக வருதோ அதை தான் இங்கே குவாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதெல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி கீழே வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து அளவுகோலால் நம்ம சொல்கிறோமோ, இவ்வளோ அளவு, அது பெருசாக இருந்துச்சு, அது சின்னதாக இருந்துச்சு, அது வந்து 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. ஸோ நம்பராக சொல்கிறதும் சரி, நம்ம வந்து நம்பர் இல்லாமல் நம்ம ஓரலாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுனாலும் சரி. ஸோ அந்த அளவை குறிக்கக்கூடிய எல்லா விதமான அட்ஜெக்டிவ்ஸுமே அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி கீழே வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 boys ran down the street. இதில் 4, the 20, many, some, much, little இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. இதுக்கு என்ன கொஷின் கேட்கணும் அப்படின்னா ஹவு மெனிங்கிற கொஷினுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதில் எக்ஸசைஸ் 5 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸ்டெப் பேக் 3 paces. இதில் பாருங்களேன், 3 அப்படிங்கிறது ஐ ஹாவ் டோல்ட் யூ திஸ் மெனி டைம்ஸ் ஆல்ரெடி. இங்கே மெனி டைம்ஸ். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். இங்கே ஃபியூ. ஹீ இஸ் 90 years of age. 90. Rama was second in the race and Arjun was the last boy to reach the post. இதில் செகண்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே அங்கே 90, few இதெல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. He made 5 goals and during the third match of the season. ஸோ 5 and 3rd. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் குறிக்கக்கூடியதும் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா திஸ், தேட், தீஸ் அண்ட் தோஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு ஆளை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ பேசுகிறோன்னா அது நம்ம பக்கத்தில் இருக்குது, அது சிங்குலர் ஆப்ஜெக்டாக இருக்குன்னா அதை பற்றி நம்ம வந்து திஸ் யூஸ் பண்ணணும். அதே கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னா தேட் யூஸ் பண்ணணும். இதே ப்ளூரலாக இருக்குது அப்படி அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தீஸ் யூஸ் பண்ணணும். அந்த ப்ளூரல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னா தோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி திஸ், தேட், தோஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதும் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் கீழே வரும். ஸோ இதுக்கு என்ன கொஷின் கேட்கணும் அப்படின்னா விச் அப்படிங்கிற கொஷின் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எது ஆன்சராக வரும், இந்த 4 வேர்ட்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ அதை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமாங்க. இங்கே 7 சென்டென்ஸ் கொடுத்தா அதில் எது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரீட் பண்ண உடனே ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா இந்த 4 வேர்ட்ஸ் தானே, தேட், தோஸ், தீஸ், திஸ், தேட். ஸோ அதை தான் ரிப்பீட்டடாக இந்த 7 சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஈஸியாக பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த 2 டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கொஷனிங் வேர்ட்ஸ். என்னென்ன கொஷனிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆன்சராக ஒரு அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது என்னுடைய, உன்னுடைய, அவர்களுடைய, அந்த மாதிரி உடைய, பிலாங்கிங்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் மை டெஸ்க். இதில் பார்த்திங்கன்னா மை அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ கீழே வந்து எக்ஸசைஸ் 7 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எல்லா அட்ஜெக்டிவ்ஸுமே கலந்துருக்கோங்க. இப்போ பார்த்தது எல்லாமே கலந்துருக்கும். அதில் எது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The poor old woman gets little food. இதில் பார்த்தீங்கன்னா poor, old, little. இதில் poor and old பார்த்தீங்கன்னா descriptive adjective கீழே வரும். little பார்த்தீங்கன்னா quantity கீழே வரும். I saw several sheep in that valley. ஸோ இங்கே several and sheep, that. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவரல்ங்கிறது வந்து நம்பர் குறிக்கக்கூடியது, தேட்டுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ். 1 little lamp was lame. இதில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து குவான்டிட்டி, லிட்டில்ங்கிறதும் குவான்டிட்டி, லேம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் கீழே வரும். ஐ வாண்ட் சம் மணி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால் குவான்டிட்டி. தேட் ஐடில் ஃபெலோ, இது டிஸ்கிரிப்டிவ். ஐடில்ங்கிறது. 19th பாய் அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி.
there is no reason why he should not get some serious punishment. இதில் பார்த்தீங்கன்னா some அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி கீழே வரும். one lovely hand she stitched for aid. இதில் பாருங்க ஒன்ங்கிறது குவான்டிட்டி கீழே வரும். லவ்லி அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ். Let us see these handsome houses where the wealthy nobles dwell. இதில் பார்த்தீங்கன்னா these அப்படிங்கிறது demonstrative, handsomeங்கிறது descriptive, wealthy அப்படிங்கிறதும் descriptive. இங்கே கொடுத்துருக்க லைனில் ஒரு மிஸ்டேக் இருக்குங்க. மெனி எ கேலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு போம்லேருந்து எடுக்கப்பட்ட லைன்ஸ் தான். இதில் மெனின்னு ஆரம்பிக்காது, மே அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து மெனிங்கிறத நம்ம அட்ஜெக்டிவாக எடுத்துக்க முடியாது. கேலண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பீரமான அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த கேலண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே அட்ஜெக்டிவ், அது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவும் கூட. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெல் மீ நாட் இன் mournful numbers லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி அப்படிங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். த ஆர்மி ஒன்லி ரெஸ்ட்ஸ் இன் தீஸ் டேஸ் ஆஃப் பைக்கிங் பீஸ். ஆக்சுவலி பைக்கிங்கிறது தான் கரெக்டு. இதுவும் ஒரு போமில் இருந்து எடுத்த ஒரு லைன் தான். ஸோ இங்கே பைக்கிங் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். லுக் அட் தேட் லேசி ஃபூலிஷ் ஃபெலோ. இதில் பாருங்கள், லேசி அண்ட் ஃபூலிஷ் ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸ்ட்ரைட் அண்ட் வைட் ரோட் டர்ன்ஸ் டு த ப்ராக்கெட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், வைட் இது ரெண்டுமே வந்து அட்ஜெக்டிவ், இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவில் வரும். ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் டேஸ் அவைட் ஹிம். ஸோ இதில் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் இது ரெண்டுமே வந்து அட்ஜெக்டிவ்ஸாக, இது அட்ஜெக்டிவ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். த மூவி டைட்டானிக் வாஸ் அ பிக் ஹிட். இதில் பார்த்தீங்கன்னா பிக் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ இதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆட்ரிபியூட்டிவ் அண்ட் ப்ரிடிகேட்டிவ் யூஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஒரு வார்த்தை அந்த அட்ஜெக்டிவை நம்ம நவுனுக்கு முன்னால் யூஸ் பண்ணுறோமா, இல்லை அது சென்டென்ஸோட எண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமா. ஸோ நம்ம நவுனுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஆட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்னும் ஆட்ரிபியூட்டிவ் யூசேஜ் அப்படின்னும், அதை வந்து சென்டென்ஸோட எண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எ பிக் பிளாக் ஹார்ஸ் ஸ்டுட் இன் த காம்பவுண்ட். இப்போ ஹார்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் தான் பிக் அண்ட் பிளாக்குங்கிறது. ஸோ அதை வந்து ஹார்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இதை தான் வந்து ஆட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹார்ஸ் வாஸ் பிக் அண்ட் பிளாக். இப்போ தனியாக ஒரு சென்டென்ஸ் அது என்ன பண்ணுச்சுன்றதெல்லாம் சொல்லாமல் அந்த சென்டென்ஸோட ப்ரெடிகேட்டே, அதாவது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுன்னு ஒரு சென்டென்ஸை பிரிப்போம் இல்லையா. ஸோ அந்த ப்ரெடிகேட்டே அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து ப்ரெடிகேட்டிவ் யூசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். த ஷிப் சஸ்டைன்ட் ஹெவி டேமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஹெவி. எவ்ரி டாக் ஹேஸ் ஹிஸ் டே. எவ்ரி. A live ash is better than a dead lion. So இங்கே live and dead. Neither party is quiet in the right. Quiet. What time is it? இதில் what. Which pen do you prefer? இதில் which. Abdul won the second prize. Second. My uncle lives in the next house. ஸோ இதில் my and next. மைங்கிறது பார்த்திங்கன்னா பொசசிவில் வரும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவில் வரும். Some dreams are like reality. இதில் பார்த்திங்கன்னா some. There should not be much talk and little work. ஸோ இங்கே வந்து much and little இது ரெண்டுமே வந்து குவான்டிட்டியை சொல்லக்கூடிய வார்த்தைகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நவுனில் இருந்து எப்படி ஒரு அட்ஜெக்டிவை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்களேன், பாய் அப்படிங்கிறது ஒரு நவுன், பையன். அவன் வந்து ரொம்ப பையன், அதாவது ஆண்மைத்தனமாக நடந்துக்கிறான் அப்படின்ற சொல்கிற இடத்துல வந்து பாயிஷ், கேர்லிஷ் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து நவுன்லேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதான்.
இப்போ கேர் அப்படின்னு இருக்குன்னா அதை அட்ஜெக்டிவாக சேஞ்ச் பண்ணோன்னா கேர்ஃபுல். ட்ரபிள், ட்ரபிள்சம். டர்ட், டர்ட்டி. பாடன், பாடனபிள். கரேஜ், கரேஜியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். டயர், டயர்லெஸ். டாக், டாக்கட்டிவ். சீஸ், சீஸ்லெஸ். மூவ், மூவபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக், ட்ராஜிக்கல். ஹோல், ஹோல்சம். த்ரீ, த்ரீஃபோல்ட். பிளாக், பிளாக்கிஷ். ஒயிட், ஒயிட்டஸ். சிக், சிக்லி. ஸோ இந்த சில இடங்களில் இஷ்ஷுங்கிறது சேர்த்துருக்கோம், கல் அப்படிங்கிறது சேர்த்துருக்கோம், லீ, எல்ஒய் லீ சேர்த்துருக்கோம், ஏபிள் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்தந்த வார்த்தைக்கு பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நவுனை ஈஸியாகவே அட்ஜெக்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அட்ஜெக்டிவ் பற்றின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.